ஒவ்வொரு முறையும். இது முக்கியமானது. இந்த விவரங்களை நீங்கள் குறித்துக்கொள்ளத் தொடங்கும் பகுதி இதுதான். விலை ஒரு சமநிலையின்மையை சரிசெய்யும் ஒவ்வொரு முறையும் இந்த கேண்டிலின் குறைந்த அளவு மற்றும் இந்த கேண்டிலின் உயர்ந்த அளவு போல ஒரு கேண்டில் கீழ்நோக்கிச் செல்வதை காண்கிறோம். அது மேலே சென்று சமநிலையைச் சரிசெய்ததும் இந்த உயர்வுகளிலிருந்து உருவாகும் அந்த ஸ்விங் ஹை, அதுதான் அந்த இடத்திலுள்ள ஸ்விங் ஹை. நான் அதை உடனடியாக என் மனதில் குறித்துக் கொள்வேன், சார்ட்டில் அல்ல, ஏனென்றால் எதுவும் என்னை திசைதிருப்ப நான் விரும்பவில்லை. அந்த நேரத்தில் இவை அனைத்தையும் நான் என் சார்ட்டில் எழுதி வைத்திருந்தால் அது எனக்கு கவனச்சிதறலை உண்டாக்கும். ஆனால் நான் இதை எப்படி உள்வாங்குகிறேன் என்பதை இந்த வகுப்பின் மூலம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒரு பழைய சமநிலையின்மை சரிசெய்யப்படும் ஒவ்வொரு முறையும் அந்த தருணத்தில் உருவாகும் ஸ்விங்கை நான் உடனடியாக என் மனதில் இடைக்கால உயர்வாக குறித்துக் கொள்வேன், அல்லது இந்த வழக்கில் நாம் மீண்டும் கீழே வந்து இதை நிரப்பியபோது அது ஒரு இடைக்கால குறைவாகும்.